ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இது மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நம்ம பழங்கள், காய்கறிகள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கும்போது இது மாதிரி ஒரு இதில் தான் போட்டு தருவாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வேண்டாம். இதே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். எனக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சனால நான் இது மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது பாருங்கள், சாதாரண பேஸ்கெட் தான். எல்லார் வீட்லேயும் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போடுறதுக்கு இது மாதிரி பேஸ்கெட் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இது மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற இந்த நெட்டு மாதிரி இருக்கிற ஒரு கவர் தூக்கி போட வேண்டாம். தூக்கி போடாமல் பாருங்கள், இது மாதிரி நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம அதிக விலை கொடுத்து ஆன்லைனில் ஃப்ரூட் பேஸ்கெட்லாம் வாங்க வேண்டாம். எல்லாம் ரொம்ப விலையாக விற்கிது. பிளாஸ்டிக்கில் கம்மியாக இருக்குது, மற்ற மெட்டல்ஸ்லாம் ரொம்ப விலையாக இருக்குது. இது மாதிரி நமக்கு கொடுக்குற ஒரு பொருளை தூக்கி வெளியே போடாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக நீங்கள் மாற்றலாம். இது மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா டேபிள் மேலே நம்ம வைப்போம். அப்படி வைக்கும்போது பல்லி, பூச்சி எல்லாம் எதுவுமே உள்ளே போகாது. உங்களுக்கு சேஃப்டி அப்படியே இருக்கும். எல்லார் வீட்லேயும் பல்லி அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற சமயத்தில் பல்லியெல்லாம் இதெல்லாம் போக முடியாது. நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும், ஏரியாகவும் இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிற நம்ம எந்த பேஸ்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். நம்ம வாங்குகிற பொருளும் வேஸ்ட் ஆகாது, நம்ம செலவு பண்ணுற காசும் வேஸ்ட் ஆகாது. பாருங்கள், இது மாதிரி நான் மாதுளம்பழம் வாங்கியிருந்தேன். வீட்டில் இது மாதிரி பேஸ்கெட் இருந்துச்சு. இப்போ இது மாதிரி இருக்கிறத நான் தூக்கி போடலை. இது மாதிரி எல்லா கலர்லையும் இருக்கும். அதே மாதிரி நெட்டு மாதிரி நரம்பில் செஞ்ச மாதிரி அது மாதிரி நெட்டும் இருக்கும். அதையும் கூட நம்ம இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மாதுளம்பழம் பேஸ்கெட்டில் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாக கீழ் வரைக்கும் இழுத்து விட்டுறலாம். அது மாதிரி 4 சைடும் நல்லா இழுத்து விட்டுறலாம். பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், நான் கொய்யாப்பழம் வாங்கியிருந்தேன். அதையும் இது மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக இதை நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆன்லைனில் கொடுக்குறதெல்லாம் தூக்கி வேஸ்ட்டாக போடாமல் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக மாற்றலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கூட இது மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா காற்று போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் பொருளெல்லாம் எதுவுமே கெட்டு போகாது. இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம துணியெல்லாம் காய போட்டதுக்கப்புறமா கிளிப்பை நம்ம யூஸ் பண்ணி துணியெல்லாம் மாட்டுவோம். அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான் எடுத்திருக்கேன். காலையில் அவசரத்தில் ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நம்ம அவசரமாக சமைக்கிற சமயத்தில் இது மாதிரி நம்ம பேக்கெட்டில் மசாலாவில் நம்ம வாங்கியிருப்போம். அதை நம்ம டப்பாவில் கொட்டி வைக்காமல் நேரம் இல்லாமல் நம்ம அப்படியே வச்சுருப்போம். பாக்கெட் எடுத்து அப்படியே நம்ம இந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ பொடி வேணுமோ நம்ம போட்டுட்டு அப்படியே இப்படி போடுவோம். அப்படி போடும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மசாலா தூளெல்லாம் கொட்டிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிளிப்ஸு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பக்கத்தில் இது மாதிரி ஒரு கிளிப் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தேவையோ மசாலா போட்டுட்டு இது மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணி அதில் நீங்கள் இந்த பேக்கெட்டை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா தூள் வெளியில் விழாது. நீங்கள் சமையல் முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி கிளிப்பை யூஸ் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ண இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பட்டர்ஃப்ளை டில்ட்டிங் வெட் கிரைண்டர் வாங்கினேன். அதோட அட்டாச்மெண்ட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க.
தேங்காயை வந்து நம்ம துருவிக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தி மாவு பணியாரதும் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இது யூஸ் பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு தோணுச்சு, நம்ம தேங்காயெல்லாம் மிக்சியில் தான் நம்ம பொடியை அரைப்போம். அதுக்கு பதிலாக இந்த ஹேண்டில் இருக்குது பாருங்கள், நம்ம தேங்காய்க்குள்ளே வச்சு இப்படி ரோல் பண்ணாவே தேங்காயெல்லாம் நல்லா துருவி நமக்கு ஈஸியாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், சீக்கிரமாக துருவலாம். இதை மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம வேஸ்ட்டாக நம்ம வச்சுருந்தோம்னா, இந்த மாதிரி நம்ம கையில் தேங்காய் திருகிறதுக்கு நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் இல்லாத சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியாது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா டிப்ஸ், அதே மாதிரி வீலாக் நிறையா போட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.